ஆவியானவர் தெளிவாய் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த புயல் ஓய்ந்தது, இந்த புயல் ஓய்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறதுனால், உம்மை மட்டும் நம்பி இருக்கிறதுனால், உம்மையே சார்ந்திருக்கிறதுனால், உம்மை மட்டும் சார்ந்திருக்கிறதுனால் அவனை நான் பூரண சமாதானத்தோடு வைத்துக் கொள்வேன். கர்த்தர் இன்னைக்கு ஒரு சிலரோடு இந்த வார்த்தைகளை மிக ஆழமாய் மிக தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே அவரையே நம்பி இருக்கிறதுனால். இன்னைக்கு அநேகர் 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 கர்த்தரை மட்டும் உங்களுடைய நம்பிக்கையா வச்சிருக்கிறீங்க. அநேகர் கர்த்தரை மட்டும் உங்க நம்பிக்கையா வச்சிருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து தெளிவா பேசுறாரு. பூரண சமாதானத்தோடு உன்னை நான் காத்துக்கொள்வேன், உன்னை காத்துக்கொள்வேன். புயல் ஓய்ந்தது இயேசுவின் நாமத்தினால், புயல் ஓய்ந்தது இயேசுவின் நாமத்தினால். தள்ளாட விடமாட்டார். அவர் உங்களையும் என்னையும் தாங்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுகிறீர்கள்? என் தேவன் என்னை தாங்கி நடத்துவார். நான் தடுக்கி விழுந்த மரணம், தடுக்கி விழுந்த சோதனை, தடுக்கி விழுந்த இழப்பு, இன்னும் ஒரு அடி சறுக்குனா என் வாழ்க்கை முடிஞ்சு போகும் என்கிற நிலைமையிலே நீங்கள் வந்து நின்ற போதிலும், வந்து இப்பொழுது நிற்கிற போதிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் பிள்ளையை நான் கைவிட மாட்டேன், என் மகனை நான் கைவிட மாட்டேன், அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். ஏன் ஏன் ஏன்? அவன் என்னை நம்பி இருக்கிறான், அவள் என்னை நம்பி இருக்கிறாள். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, அப்பா, பூரண சமாதானத்தை எங்களுக்கு தாங்க. எல்லாரும் சொல்லுங்க, எங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற புயல் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஓய்ந்து போவதாக, இப்பொழுது ஓய்ந்து போவதாக, இப்பொழுது ஓய்ந்து போவதாக. ஜெபிங்க, ஜெபம் பண்ணுங்க. புயல் வருது அப்படின்னு ஒரு எச்சரிப்பு வருது, ஒரு எச்சரிப்பு வானிலை மையத்திலிருந்து வருது. ஆனா நாளொன்று வரும் பொழுது அந்த புயல் வராமலே போயிருது. அதே போலதான் பெரிய பெரிய காற்றழுத்தங்கள் வருது, பெரிய பெரிய மதில்கள் வருது. நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய புயல் வருது, பெரிய பெரிய புயல்களை போன்ற அனுபவங்கள் வருது. நாம் அதை எதிர்பார்க்க கூட செய்கிறோம். இது வரும் வரும் வரும், ஏன்னா அதற்குரிய அறிகுறிகள் தெரியுது, அதற்குரிய அறிகுறிகள் தெரியுது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்கிறார், அந்த புயல் இயேசுவின் நாமத்தில் ஓய்ந்தது, அந்த புயல் ஓய்ந்தது, புயல் ஓய்ந்தது. ஏன் தெரியுமா? உம்மை உண்மையாய் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், உம்மை நம்பி இருக்கிறதினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன வார்த்தைகளை இன்றைக்கு கர்த்தர் புயலை ஓய பண்ணி, புயலை ஓய பண்ணி உங்களுக்கு பூரண சமாதானத்தை தருகிறார். அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி, நல்ல கைத்தட்டி அனுபவிங்க. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. துயரம் மறந்திருக்கும்படி, வேதனைகள் மறந்திருக்கும்படி கர்த்தர் உங்களுக்காகவே ஒரு வழியை திறந்து தருகிறார், உங்களுக்காகவே ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. நெடுநாட்களாய் என்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போயிருக்கிறது. நான் செய்கிற வேலை கேட்ட ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல, என்னுடைய முயற்சிகளுக்கு ஒரு பலனும் கிடைக்கல. ஹல்லேலூயா. பலவித போராட்டங்களின் சூழ்ந்து வருகிறது. என் குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, நான் போகிற இடத்துல எல்லாம் பிரச்சனை, நான் கால் வைக்கிற இடத்துல எல்லாம் பிரச்சனை அப்படி நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்கிறார், இந்த புயல் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஓய்ந்தது, இந்த புயல் ஓய்ந்தது. ஹல்லேலூயா. எல்லா துயரங்களை நீங்கள் மறந்திருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு அற்புதத்தை செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க ஜெபித்த அநேக ஒவ்வொரு ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தந்து விட்டார். அநேக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த காரியங்களுக்கு கர்த்தர் பதில் தந்து விட்டார். அதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தி நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? எல்லாரும் நல்ல கைத்தட்டி. ஹல்லேலூயா. துதித்து மகிழ்ந்திருப்பே,
எல்லா துயரம் மறந்திருப்பே. அப்படி நாம் எழுந்து நின்று பாடுவோமா? துதித்து மகிழ்ந்திருப்பே. புயல் ஓய்ந்ததினால் துயரங்களை மறக்கும் நாட்கள் வந்தது. ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா, இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் நாங்கள் அமர்ந்திருப்போம். ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரமும் மறந்திருப்பே. மறந்திருப்பே. ஹல்லேலூயா. துதித்து மகிழ்ந்திருப்பே. அத்தனை பேரும் இணைந்து பின்னாடி வரையிலும் கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. அப்பா 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 உங்களுக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமாண்டவரே, உமக்கு தானப்பா. அப்பா அப்பா உங்களுக்கு அப்படியே கரங்களை வைத்து சொல்லுங்க. மறைவிடமே என் ஊரை ஆராதனை. என்ன சத்தமா? அவர்தான் நமக்கு மறைவிடமாக, அவர்தான் நமக்கு துணையாக, அவரே நமக்கு உறைவிடமாக, அவரே நம்முடைய பெறனும் கோட்டையாக. இறுதியாக இரண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. சத்தமா சத்தமா சொல்றீங்களா? ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆமாண்டவரே, எங்கள் ஆராதனைகள், எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் உமக்குத்தான். கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்த ஆண்டவர் தொடர்ந்து இந்த வாரத்திலும் கர்த்தர் நம்மை நடத்தும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற நம்முடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் நல்ல பாதுகாப்பை தரும்படி எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையின் மூலமாக நாம் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாக ஒரு சொந்த வீட்டை தரும்படி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பத்திரமாய் பாதுகாத்து சேதங்கள் தீமைகள் வராதபடி நம்மை வழி நடத்தி அகால மரணங்களுக்கு விலக்கி காக்கும்படி எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. இல்லை, கையை உயர்த்தி அல்ல சொல்லுங்க. கை கொண்டு வராதவர்கள் அல்லே சொல்ல வேண்டாம். கை கொண்டு வந்தவங்க மாத்திரம் ஒரு அல்ல சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. சத்தம் இல்லாதவர்கள் அல்லே சொல்லவே வேண்டாம். சத்தத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறான்னு சொல்லக்கூடியவங்க மாத்திரம் ஒரு அல்லே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10 1 பங்கு
கொடுத்து பாரு, கடனே இல்லாம நடத்துவாரு. 1 மணி நேரம் சொல்லுங்க, 1 மணி நேரம். அடுத்தது என்னது? உங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு? 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு. அடுத்தது அல்லேலூயா. இந்த அடியை மாத சேர்ந்து பாடுவோமா? 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உண்மை தேவன் உயர்த்துவாரு. 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, கடனில்லாமல் நடத்துவாரு. 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, கடனில்லாமல் நடத்துவாரு. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. நன்றி பாடல் தினம் பாடு, நல்ல தேவன் வருவார் நோடு. நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் வருவானோடு. என்ன நடந்தாலும் நன்றி கூறிடு, தீமையை நன்மையாய் தினமும் வென்றிடு. என்ன நடந்தாலும் நன்றி கூறிடு, தீமையை நன்மையாய் தினமும் வென்றிடு. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. தேசத்துக்காக தினம் அன்றாடு, பிறருக்காக பிரார்த்தனை செய்திடு. தேசத்துக்காக தினம் அன்றாடு, பிறருக்காக பிரார்த்தனை செய்திடு. ஆளும் தலைவர்களை ஜெபத்தில் நினைத்திடு, அமைதி பொங்கிடும், வன்முறை நீங்கிடும். ஆளும் தலைவர்களை ஜெபத்தில் நினைத்திடு, அமைதி பொங்கிடும், வன்முறை நீங்கிடும். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. தேசத்திற்காக தினம் அன்றாடு, பிறருக்காக பிரார்த்தனை செய்திடு. தேசத்துக்காக தினம் அன்றாடு, பிறருக்காக பிரார்த்தனை செய்திடு. ஆளும் தலைவர்களை ஜெபத்தில் நினைத்திடு, அமைதி பொங்கிடும், வன்முறை நீங்கிடும். ஆளும் தலைவர்களை ஜெபத்தில் நினைத்திடு, அமைதி பொங்கிடும், வன்முறை நீங்கிடும். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தானே மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தான் மகிமை அடைகிறார். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா
உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. விசுவாசம் தானே உலகத்தை ஜெயிக்கும், விசுவாசி என்றும் பதறான் பதறான். விசுவாசம் தானே உலகத்தை ஜெயிக்கும், விசுவாசி என்றும் பதறா பதறா. அறிக்கை செய்திடுவோம், எரிகோ பிடித்திடுவோம், செங்கடல் விலகிடும், யோர்தான் பிரிந்திடும். அறிக்கை செய்திடுவோம், எரிகோ பிடித்திடுவோம், செங்கடல் விலகிடும், யோர்தான் பிரிந்திடும். உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. நாடங்கு சென்று நற்செய்தி சொல்லிடு, வீடுகள் தோறும் விடுதலை கூறிடு. நாடங்கு சென்று நற்செய்தி சொல்லிடு, வீடுகள் தோறும் விடுதலை கூறிடு. சபைகளை நிரப்பிடு, சாட்சியாய் எழுப்பிடு, இரட்சகர் வருகைக்கு ஆயத்தமாயிடு. சாட்சியாய் நிரம்பிடு, சாட்சியாய் எழும்பிடு, இரட்சகர் வருகைக்கு ஆயத்தமாயிடு. அல்லேலூயா. இந்த அடி பாடக்கூடிய சமயத்துல நாடெங்கும் சென்றிடு, நற்செய்தி சொல்லிடு. நிறைய பேர் பொய்யா பாடுறாங்க. வீடு தோறும் விடுதலை கூறிடு. வீடுகளில் விடுதலையே இல்லை. அல்லேலூயா. சபைகளை நிரப்பி சாட்சியாக எழும்புது, இரட்சகர் வருகிறார், ஆயத்தப்படு. அல்லேலூயா. அல்லேலூயா. சேர்ந்து பாடுமா? நாடங்கு சென்று நற்செய்தி சொல்லிடு, வீடுகள் தோறும் விடுதலை கூறிடு. நாடங்கு சென்று நற்செய்தி சொல்லிடு, வீடுகள் தோறும் விடுதலை கூறிடு. சபைகளை நிரப்பிடு, சாட்சியாய் எழும்பிடு, இரட்சகர் வருகைக்கு ஆயத்தமாக்கிடு. சபைகளை நிரப்பிடு, சாட்சியாய் எழும்பிடு, இரட்சகர் வருகைக்கு ஆயத்தமாகிடு. உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லே சொல்லுங்க பாப்போம். ஆனால் இந்த நேரத்தில் மாத்திரம் எல்லாருக்கும் கையும் வசந்திருக்கு, எல்லாரும் சத்தமும் வசந்திருக்கு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு என் குடும்பத்துக்கு வேணும்னு சொல்லக்கூடியவங்க எல்லா கைகளை உயர்த்தி ஒரு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஒரு வசனத்தை படிக்கலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் நாம் படிக்க கேட்போம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை கொடுத்தான் என்று போதும். தசம பாகத்தை கொடுத்தான் என்று சொல்லி இங்கே ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு வார்த்தையை
நாம் பார்க்க முடிகிறது. இந்த மெல்கிசேதேக்கு யார்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆதியாகமத்தில் உள்ளதை அருமையானவர்களை வெளிப்படுத்தின, அதாவது ஆதியாகமத்தில் இங்கே குறிப்பிட்ட இந்த வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டிலே ஒரு பகுதியில், அதுவும் முக்கியமான பகுதியில் குறிப்பிடப்படுகிறது. அது என்ன பகுதி? எபிரேயர் 7ஆம் அதிகாரம். இந்த மெல்கிசேதேக்கை குறித்து நான் சொல்லுகிறேன். இந்த மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் தசம பாகத்தை கொடுத்தான். இந்த மெல்கிசேதேக் ஆபிரகாமை ஆசீர்வதித்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இங்கே இருக்கிறது. இந்த மெல்கிசேதேக்கு யார்? அருமையானவர்களே, இந்த மெல்கிசேதேக்கை குறித்து வேதத்தை படித்தால் எபிரேயர் 7ஆம் அதிகாரம், இந்த மெல்கிசேதேக்கு சாலோமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்து ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேரனாகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலோமோனின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தம். சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தம். நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா இந்த மெல்கிசேதேக். நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. நீதியின் ராஜா யார்? சமாதானத்தின் ராஜா யார்? 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை படித்து பார்த்தா சொல்லுகிறது, அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியாக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிடுகிறார். இந்த என்றென்றைக்கு ஆசாரியனாய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிடுகிறார். கர்த்தர் ஆணையிடுகிறார் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடு ஆசாரியனானார். ஆதலால் இயேசுவானவர், பாருங்கள், இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டார். எவ்வளவு விசேஷித்த காரியமோ! எவ்வளவு விசேஷித்த காரியமோ! எவ்வளவு விசேஷித்த காரியமோ! ஆதலால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டார். எவ்வளவு விசேஷித்த காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மெல்கிசேதேக்கு வருகிறார். அந்த மெல்கிசேதேக்குக்கு இங்கே சொல்ல போனால் அதுக்கு முடிவு இல்லை. 1ஆம் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1 10ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் படித்து பார்த்தால் முடிவில்லாத ஒரு மெல்கிசேதேக். அந்த மெல்கிசேதேக்கை குறித்து யார் என்று வேதத்தில் அறிந்தால், அந்த மெல்கிசேதேக் அருமையானவர்களே, பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்த இயேசு கிறிஸ்து தான் மெல்கிசேதேக். அவர்தான் நீதியின் ராஜா, அவர்தான் சமாதானத்தின் ராஜா, அவர்தான் தேவனுடைய பிள்ளைகளே உனக்காகவும் எனக்காகவும் ஆசாரிய தத்துவமாக்கப்பட்ட அவர் ராஜா என்று சொல்லி வேதத்திலே பார்க்க முடிகிறது. இந்த விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் என்ன செய்கிறான் தெரியுமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மெல்கிசேதேக்குக்கு அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த தசமபாகத்தை கொடுப்பதற்கு அவருடைய மனம் வாஞ்சித்திருக்கிறது, கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த வேதம் சொல்லுகிறது, உலகத்துடைய நிறைவுகள், உலகத்துடைய குடிகள், உலகத்துடைய நிறைவுகள் எல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அருமையான மனுஷனுடைய வாழ்க்கையிலே வாழ்வதற்கு வாழ்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் உலகத்தில் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து செழித்து
ஆசீர்வாதமா இருப்பதற்கு தான் ஆண்டவர் மனிதனை இந்த உலகத்திலே படைத்தார். மனிதனை படைத்து வேதம் சொல்லுகிற உபாகமத்திலே சம்பாதிப்பதற்கான பலனையும் கொடுப்பது கர்த்தர்தான். வேதம் சொல்லுகிறது, உம்மால் சேனைக்குள் பாய்கிறான், உம்மால் மதிலை தாண்டுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அது போலவே இந்த மெல்கிசேதேக்கு நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, அருமையானவரே, அவருடைய ஆசாரிய தத்துவம் உடையவர், ஆண்டவரால் கட்டளையிடப்பட்டவர். இந்த ஆபிரகாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு வேதத்திலே அவருடைய தசம பாகத்தை அவர் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் அந்த மெல்கிசேதேக்குக்கு செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அது போலவே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக், ஈசாக்குடைய மகனாகிய யாக்கோபு என்று நான் வேதத்திலே பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லுகிறது? நான் தூணாக நிறுத்தின இந்த கல் அருமையான தேவருக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தத்சமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி அவன் பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவன் பொருத்தனை பண்ணி கொண்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த பண்ணின அந்த உடன்படிக்கை ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இது எபிரேயருக்கு நிருபம் யார் எழுதினான்னு சொல்லி தெரியவில்லை. ஆனாலும் இந்த எபிரேயருக்கு நிருபத்தை ஆழமாக படித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்துவை குறித்து, பரலோகத்தை குறித்து, பரம கானானை குறித்து, அங்கே இருக்கிற 1000-10000 தூதருடைய கூட்டத்தை குறித்து, நீதிமானுடைய ஆவிகளை குறித்து இங்கே எழுதப்பட்ட ஒரு நிருபங்கள் தான். அருமையான பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது, அந்த மகிமையின் ராஜ்யம் எப்படி இருக்கிறது என்று எழுதப்பட்ட நிருபம்தான் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம். அதனுடைய ஆழத்தை பார்த்தால் இது ஆவியானவரே இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார், ஆண்டவரே இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். பரலோகத்தை குறித்தும், பரலோகத்துடைய மகிமை குறித்தும், பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை குறித்தும், பரலோகத்தில் இருக்கிறதான தேவ தூதர்களை குறித்தும், பரலோகத்திலே குறித்து இருக்கிற நீதிமானுடைய ஆவிகளை குறித்தும், அங்கே பரலோகத்தில் இருக்கிற உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசுவை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் நிதானமாக இருந்து படித்து பார்த்தால் சீயோன் மலை, 1000-10000 தேவ தூதருடைய கூட்டம், பரம எருசலேம், அருமையான நீதிமானாக்கப்பட்ட பூரணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவி, யாவருக்கு நியாயாதிபதி, உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசு என்றெல்லாம் அந்த 12ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தைகளிலே இந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்திலே இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன், இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவுடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைநிறுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முடிவில்லாதவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, மெல்கிசேதேக் இயேசு கிறிஸ்துவை குறித்து அதனை 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பகுதி தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவியல் 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே தசமபாகம் வாங்குறதற்கு கட்டளை பெற்றார். 6ஆம் வசனத்திலே தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தார். 8ஆம் வசனத்திலே தசமபாகம் வாங்குகிறவர்கள் அங்கேயே பிழைத்திருக்கிறார்கள் என்று சாட்சி பெற்றார்.
10ஆம் வசனத்திலே தசமபாகம் வாங்குகிறது அவனுக்கு ஆபிரகாமுக்கு மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம் என்று இந்த 7ஆம் அதிகாரம் 1 10ஆம் வசனம் வரையிலும் 7 விதமான தசமபாகத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார், உலகத்தின் அண்ட சராசங்களை படைத்தார், மனிதனை படைத்தார், வாழ்வதற்கு தேவையான வசதிகளை கர்த்தர் நமக்கு படைத்து தந்திருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் இந்த உலகத்திலே உன்னிடத்திலே என்னிடத்திலே அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இது வேதம் சொல்லுகிறது, சம்பாதிப்பதற்கான பலனையும் சுகத்தையும் கொடுப்பது கர்த்தர் என்று உபாகமத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு பலன் கொடுக்காவிட்டால் சம்பாதிக்க முடியாது, சுகம் கொடுக்காவிட்டால் சம்பாதிக்க முடியாது, புத்தலான பையில் தான் போட முடியும். ஆனாலும் அவர் பலனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை படிப்போம். என் சாமர்த்தியமும் என்னுடைய கை பலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது. பாருங்க, என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்த நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். என் பலன் இதை சம்பாதித்தது, என் ஞானம் எனக்கு இதை சம்பாதித்தது, என் பராக்கிரம் எனக்கு இதை சம்பாதித்தது என்று சொல்லி நீ சொல்லாதே. ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். அதனால ஒன்று கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு தசம பாகத்தை கொடுத்தானே, அந்த கொடுத்த ஆபிரகாம் இப்பொழுது எங்கே இருக்கிறான்? அந்த பரதேசியிலே இளைப்பாறுகிற இடத்திலே. அறிவியலாளர்களே, இளைப்பாற போகிற ஜனத்தை ஆற்றி தேற்றுகிற விசுவாசிகளின் தகப்பனாகி ஆபிரகாம் இருக்கிறான். அந்த ஆபிரகாமுடைய மடி லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே இளைப்பாரி கொண்டிருந்தான் என்று பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே எந்த ஒரு மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் கொடுத்த பொருளிலே, ஆண்டவர் கொடுத்த பணத்திலே, ஆண்டவர் கொடுத்த பலத்திலே, ஆண்டவர் கொடுத்த பராக்கிரமத்திலே உண்மையாக இருக்கிறார்களோ, நீதியாக இருக்கிறார்களோ, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஒரு நாள் தவறி போகிற தேவன் அல்ல. நிச்சயமாய் அவர்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆபிரகாம் ஆண்டவருக்கு முழுமையுமாய் கொடுக்கும் பொழுதும் இருதயத்தை பார்ப்பா, உன் இருதயத்தை பார்ப்பா, மனுஷ முகத்தை பார்ப்பா. ஆண்டவனுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. அவர் இருதயத்தை பார்த்துக்கிட்டு நீ கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு ஒரு ஆண்டு பிரியமாய் கொடுக்கிறாயா, அல்லது மனம் கசந்து வெறுத்து, அல்லது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம கொடுக்கணுமா கொடுக்காண்டமா என்று ஒரு எண்ணத்தோடு கொடுக்கிறாயா என்று கர்த்தர் பார்க்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது ஆபிரகாம் அவன் மனமுகந்து ஆண்டவருக்கு கொடுத்தது நிமித்தம் அவன் விசுவாசிகளின் தகப்பனாக ஒரு பேர் எடுத்தான். கைகளை உயர்த்த சொல்லுவலேலுயா, சத்தத்தை உயர்த்த சொல்லுவலேலுயா. இந்த தசம பாகம் யாருக்குரியது? ஒரு பாஸ்டருக்குரியதா அல்லது ஒரு சபைக்குரியதா? இல்லை, பாஸ்டருக்குரியது அல்ல, இது சபைக்குரியது அல்ல. இந்த தசம பாகம் யாருக்குரியது? லேவியராகமும் 27ஆம் அதிகாரம், லேவியராகமும் 27ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை படித்து பார்க்கும் பொழுது, தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின்
விருட்சத்தின் கனிகளிலும் தசமபாகம் எல்லாம் யாருக்குரியது சொல்லுங்க? கர்த்தருக்குரியது. கைகளை உயர்த்தி சொல்லுவார் அல்லேலூயா. நிலத்தில் விதைகிற அது எந்த விதையானாலும் 10 கர்த்தருக்கு. அது கனிகளானாலும் சரிதான், பயிரானாலும் சரிதான், அது எந்த ஒரு மாங்காவோ தேங்காவோ ஒரு கொய்யாவோ அது எந்த கனி வகைகள் ஆனாலும் சரிதான். ஆண்டுடைய வார்த்தை சொன்ன நிலத்தில் விளையும் விருட்சங்களின் கனிகளிலும் தசமபாகம் எல்லாம் அது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. வேதம் சொல்லுகிறது இந்த தசமபாகம், அதாவது இந்த தசமபாகத்தை ஆண்டு என்ன சொல்றாரு? கர்த்தருக்குரியது. இது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதனுடைய வேலைகளை நீ சம்பாதிக்கிற இந்த சம்பாத்தியத்திலும் நீ விதைக்கிற விதைகளிலும் ஆண்டவர் கொடுக்கிற காரியம் என்ன? நீ விதைக்கிற அது எந்த தசமபாகத்தை நீ ஆண்டவருக்கு கொடு என்று சொல்லுகிறா. கொடு. சிலவங்க டெய்லி சம்பளம் வாங்குவாங்க, சிலவங்க வாரத்துக்கு ஒருக்கா சம்பளம் வாங்குவாங்க, சிலவங்க மாசத்துக்கு ஒருக்கா சம்பளம் வாங்குவாங்க, ஆனால் சிலவங்க வருஷத்துக்கு ஒருக்கா சம்பளம் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு அது எனக்கு சரியா தெரியல. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னுடைய வேலையில் மாதத்துக்கு ஒரு முறை, அதாவது உன் பரத்தில் 10 1 எடு என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. அதாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை ஒருவேளை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீ கொடுக்கணும். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது, இது கர்த்தருக்குரியது, அதை கொடுக்கணும். அந்த 31 சொல்லுது, ஒருவர் தன் தசம பாகத்திலே எவ்வளவாகிலும் மீட்டுக் கொள்வதற்கு மனதாய் இருந்தானால் அதனுடனே 1/5 பங்கை கூட்டி கொடுக்க கடவன். அப்படி அர்த்தம் என்னன்னா, தசம பாகத்தை வீட்டில் ரொம்ப நாள் வச்சிடாத, வீட்டில் ரொம்ப நாள் வச்சிடாத. அதற்குரிய நேரம் இருக்குது, அதற்குரிய சமயம் இருக்குது. அந்த சமயத்தில் நீ என்ன செய்? அந்த தசம பாகத்தை அதை நீ என்ன செய்ய? ஆண்டவருக்கு தேவனுக்குரியத நீ தேவனுக்கு கொடு, ராயனுக்குரியத ராயனுக்கு கொடு. அதாவது தேவனுடைய பிள்ளைகளே, அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய ஒரு வேளை சொத்து வரியா, வீட்டு வரியா, அல்ல கரண்ட் பில்லா, எதுவாக இருந்தால் செய்தான். ஒரு வேளை 2 மாசத்துக்கு ஒருக்கா கரண்ட் கட்டுறோம், ஒரு நாள் தாண்டிட்டோம்னா பீசை பிடிங்கிட்டு போயிடான் அப்படிதானே? அதே நேரத்தில் நம்முடைய வீட்டு லோனை ஒரு வேளை கட்டலைன்னு சொன்னா வீட்டில் வந்து தட்டிட்டு நிற்கிறான். அதோடு கூட தேவனுடைய பிள்ளைகளே, பஞ்சாயத்தில் வீட்டு கரம் கட்டலைன்னு சொன்னா என்ன செய்யணும்? சீக்கிரமாக கட்டுங்கள், அங்கே ஃபைன் 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 சொல்லிக்கிட்டு சில காரியத்தை எச்சரிக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அது போல ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்குரியதை தேவனுக்கு உடனே செலுத்து, ராயனுக்குரியதை ராயனுக்கு உடனே செலுத்து. ஏசப்பா வரி செலுத்தி இருக்கிறார், ஆனால் அவருக்கு வருமானம் இல்லை, வரி செலுத்தி இருக்கிறார். எப்படியோ வரி செலுத்திட்டார், மீனை பிடிச்சாது வயலில் வரியை செலுத்திட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, வேதம் சொல்லுகிறது, இந்த தசம பாகத்தை சிலவங்களுடைய வாழ்க்கையில் நினைப்பாங்க. இன்னைக்கு ஒரு வேளை 5ஆம் தேதி 1ஆம் தேதி 5ஆம் தேதி உங்களுடைய கையில் சம்பளம் கிடைக்குன்னு வச்சுக்கிடுங்களா. சிலவங்க நினைப்பாங்க, அடுத்த வாரம் இந்த பைசாவை நான் கொஞ்சம் மீட்டு எடுத்துக்கிட்டு அடுத்த வாரம் ஆண்டவருக்கு கொடுத்தா என்ன ஏன்னு சிலவங்க நினைப்பாங்க. சில நெருக்கம் வரும் பொழுது, சில கஷ்டங்கள் வரும் பொழுது சிலவங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்குன்னு கொடுத்துருவாங்க. ஆனால் சிலவங்க ஆண்டு சொல்றாரு, உனக்கு மீட்டுக்குள்ள மனதாக இருந்தா இந்த தசமாக உன் கையில் இருக்குது, அதுவும் நீ சம்பாதித்த பணம் உன் கையில் இருக்குது, இப்போ உனக்கு தேவைப்படுது, உனக்கு மீட்டுக்கொள்ளதுக்கு உனக்கு மனதா இருந்தா நீ மீட்டுக்கா, நீ மீட்டு எடுத்துக்கா. ஆனா நீ மீட்டு உன்னுடைய செலவுக்கு நீ எடுத்ததுனால நீ அடுத்த முறை கொடுக்கக்கூடிய சமயத்தில் 5ல் 1 பங்கு கூட்டி என்ன செய்? கொடு. அங்க 10ல் 1 பங்கு கொடுக்க சொன்னாரு, இப்போ மறுபடியும் என்ன செய்யறாரு? 5ல் 1 பங்கு கூட்டி கொடு. பதிலா இவ்வளவு வட்டி கேட்கிற ஆண்டவரா இருக்காரு பாருங்க. நம்ம நினைப்போம், ஐயா இவருக்கு இந்த இவ்வளோ அலப்புற நம்ம நினைப்போம், அப்படிதானே? சிலவங்க நினைப்பாங்க, சிலவங்களுடைய பணத்தை கண்டாலே சிலவங்களுக்கு வித்தியாசமாக ஓடுவாங்க.
ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உனக்கு மீட்டுக் கொள்வதற்கு மனம் இருந்தா நீ மீட்டுக்கா, நீ எடுத்துக்கா. ஆனா அந்த பணத்தை மறுபடி கொடுக்கும் பொழுது நீ 10ல் ஒரு பங்கு வச்சியல்ல, மறுபடி 5ல் ஒரு பங்கு கூட வச்சு மறுபடி கொடு. ஏன்னா உன் இஷ்டத்துக்கு எடுத்திருக்க. அதனுடைய அர்த்தம் என்ன? உன் தசம பாகத்தை உன் வீட்டுக்குள்ள ரொம்ப நாள் வைக்காத. ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப நாள் என்ன செய்யாத, வைக்காத. அதினதின் காலங்களிலே நீ ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் சீக்கிரமாய் கர்த்தருக்கு என்ன செய். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 30ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரையிலும் வீட்டிலே படித்து பார்த்தா, இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையிலே மோசேக்கு விதித்த கட்டளை. மோசே, நீ இஸ்ரவேல் ஜனங்களோடு இதை சொல்லிதான் ஆகணும். நீ சொல்லலைன்னு சொன்னா ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்பட மாட்டாங்க. நீங்க சொல்லி கீழ்ப்படியாவிட்டா அவங்களுடைய கணக்கு நான் அவங்ககிட்ட கேட்பேன், நீ சொல்லாவிட்டா அந்த கணக்கு ஓண்ட கேட்பேன் என்று சொல்லிக்கிட்டு சீனாய் மலையிலே ஆண்டவனுக்கு கட்டளை கொடுத்த வார்த்தை இவை. அதனால நிலத்தில் உள்ளதா, வயலில் உள்ளதா, கனிகளில் உள்ளதா, எதுவாக இருந்தாலும் ஆண்டு சொல்லுகிறா, நீ கர்த்தருக்குரியதை நீ கர்த்தருக்கு செலுத்து. நீ சம்பாதிக்கிற பணத்தில் நீ கணக்கு பார்த்து ஆண்டவருக்கு அந்த 10ல் 1 நீ சரியாக செலுத்து. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. செலுத்த வேண்டிய இடம் எங்கே? உபாகம் 12ஆம் அதிகாரம். செலுத்த வேண்டிய இடம் எங்கே? இன்னைக்கு அநேக பேர் தேவனுடைய பிள்ளைகளே கண்ட இடத்துல எல்லாம் பலி செலுத்துகிறார்கள். கண்ட இடத்திலெல்லாம் இவங்க செலுத்துகிற பலி நிமித்தம் அவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கண்ட இடத்திலெல்லாம் அவங்க செலுத்துகிறபடினாலே இவருடைய ஆசீர்வாதங்கள் சிதறுகிறது. அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அங்கிங்குமாக சிதறுகிறது. காரணம் என்ன தெரியுமா? உபாகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து பாருங்க. கொண்டு வந்து கண்ட இடத்தில் அல்ல, கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியிலே நீங்களும் உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் வாசல் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக. கண்ட இடங்கள் எல்லாம் சர்வாங்க தகனபலிகள் இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. உன் கோத்திரங்களில் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடம் மாத்திரம் இருக்கிறது. நீ தெரிந்து கொள்ளும் இடம் ஒன்று இருக்கிறது. அருமையான இடம் இருக்கிறது. உன் சர்வாங்க தகன பலியிட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செலுத்துவாயாக என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஆண்டவர் நீ கண்ட இடத்திலே நீ பலி செலுத்துவதை நிறுத்திவிட்டு ஆண்டு உனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வருகிற வருமானத்தை சிலவங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார் தெரியுமா? அது சில குடும்பங்கள் நான் அந்த காலங்களில் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஐயா எனக்கு தந்த வருமானத்தை நான் சேர்த்து வச்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கன்வென்ஷன் நடத்துவேன் ஐயா என்று சிலவங்க சொல்லுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, ஐயா நான் என்னுடைய வருகிற வருமானத்தை நான் 10ல் 1 எடுத்து நான் என்ன செய்வேன்னா அந்த கிறிஸ்மஸ் வரும் பொழுது
எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் செலவு பண்ணுவையா என்று சிலவங்களுடைய வாழ்க்கையை சொல்லுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு வருகிற வருமானத்தில் 10ல் 1 எடுத்து இந்த ஊழியத்துக்கு கொஞ்சம், இந்த ஊழியத்துக்கு கொஞ்சம், இந்த ஊழியத்துக்கு கொஞ்சம்னு சொல்லி நான் அனுப்பி கொடுப்பையா என்று சொல்லிட்டு பார்க்க. ஆனால் இப்படி அனுப்பி கொடுத்த அநேகருடைய வாழ்க்கையில் ஆனால் வேதம் சொல்கிறது, உபாகம் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தா அருமையானவர்களே, விசுவாசிகள் தசம பாகத்தை நீங்கள் ஆராதிக்கிற சபைக்கு கொடுக்கணும். சபையில் இருக்குதான ஊழியர்கள் நீங்கள் கொடுக்கிற தசம பாகத்தை நாங்கள் வாங்கி இந்த சபை என்ன செய்யணும் தெரியுமா? வேதம் சொல்கிறது, ஆண்டு சபையில் ஆசாரியர் உண்டு, ஒரு போதிப்பு உண்டு, உடன் ஊழியர்கள் உண்டு, அவர்களுக்கு போதிப்பு உண்டு, உடன் சபைகள் உண்டு, அந்த சபைக்கு போதிப்பு உண்டு, மிஷனரிகள் உண்டு, திக்கற்றவர்கள் உண்டு, விதவைகள் உண்டு. இவர் வீட்டின் வாசப்படியில் வந்து புசித்து திருப்தியாக மட்டும் சபை இந்த தசம பாகத்தை பிரித்து பிரித்து இந்த சபை ஏழைகளுக்கு கொடுக்கணும், திக்கற்றவர்களுக்கு கொடுக்கணும், விதவைகளுக்கு கொடுக்கணும், ஊழியர்களுக்கு கொடுக்கணும், மிஷனரிகளுக்கு கொடுக்கணும். சபை பிரித்து கொடுக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அநேக வாழ்க்கை விசுவாசிகள் கண்ட இடத்திலே பலி செலுத்தி பிரித்து பிரித்து கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கு தெரிந்த 2 குடும்பங்கள், செழிப்பாக இருந்த 2 குடும்பங்கள். ஒரு குடும்பம், ஆண்டோட பிள்ளைகளே, 29 லாரிகள் அவருக்கு இருந்தது எனக்கு நன்கு தெரியும். என்னோடு கூட அதிகாலை அவருடைய புல்லட்டை எடுத்து டான் பிரச்சனைக்கு ஆண்டுடைய வார்த்தை பேசுவதற்கு அந்த 29 லாரியினுடைய ஓனர் என்னோட ஊழியத்துக்கு வந்திருந்தார். அருமையானவரே, இன்னும் சொல்ல போனா அவருடைய சகோதரனுக்கு அவருடைய 17-18 வண்டிகள் லாரிகள் இருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு செழிப்பாக இருந்தார்கள். ஆனால் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த காரியம் என்ன, செய்த தவறு என்ன என்று வேதத்தை நாம் பார்த்தால், அவர்களுக்கு வருகிற வருமானத்தை அவர்களே ஊழியத்துக்கு எடுத்து விடுவார்கள், வெளியே கொடுப்பது இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபரை நான் பார்க்கிறேன். அந்த மனுஷனுடைய ஒரு பையனை பார்க்கிறேன். ஒரு குட்டி யானையை வாடகைக்கு அவன் ஓட்டிட்டு இருக்கிறான். ஒண்ணுமே இல்லை. செழிப்பாக இருந்தவர்கள், மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தவர்கள், நன்மையாக இருந்தவர்கள், தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடாதபடி, ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்கிற, தனக்காக வாழுகிற கூட்டங்கள் இன்னைக்கு அநேக பேர். ஒரு கூட்டம் சம்பாதித்து வைக்கிறது, மறு தலைமுறை வந்து அடித்து விட்டு போய்விடுகிறது, அடித்து விட்டு போகிறது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுக்காதபடிக்கு கர்த்தருக்குரியதை வஞ்சித்து சில காரியங்களை செய்யும் பொழுது அநேகருடைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு ஆண்டுகளை காணப்படுகிறது. அதுவும் கண்ட இடத்திலே பலி செலுத்தி அநேகருடைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போய் கிடக்கிறது. அதனாலே தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற அந்த வருமானத்தில் 10ல் 1 நீ கணக்கு பார்த்து, அந்த ஆபிரகாம் இந்த மெல்கிசேதேக்குக்கு அந்த தசம பாகத்தை கொடுத்தது போல ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை கொடுங்கள். வேதம் சொல்கிறது, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த மல்கியா 3ஆம் அதிகாரம் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். ஆண்டவர் சொல்கிற மல்கியா 3ஆம் அதிகாரம் அது 8-9 வசனத்தை படித்து பார்த்தால், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களே என்னை வஞ்சித்தீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் வஞ்சிக்கலாமா? அவர் நம்மை வஞ்சிக்க மாட்டார். ஆனா மனுஷி தேவனை வஞ்சிக்கிறா. நீங்கள் எதிலே என்னை வஞ்சித்தீர்கள் என்கிறீர். நீங்கள் தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்கிறது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். நம்ம கேட்கிற ஆண்டவரை எதில் உண்மை வஞ்சித்தோம் கேட்கிறீர்கள். ஆண்டு சொல்கிறாரு, உங்களுடைய தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் நீ என்னை வஞ்சித்திருக்கிறீர்கள்.
ஒரு பகுதியை கொடுக்கிறீங்க, முழுமையான பகுதியை கொடுக்கல. ஒரு பகுதியை கர்த்தருக்கு கொடுக்கிறீங்க, முழுமையா இருதயத்தை கொடுக்கல. ஆண்டு சொல்லி என்ன வஞ்சிக்கிறீங்க. உனக்கு வருகிற வருமானத்தை எல்லாம் நீ கணக்கு பார்த்து நீ கர்த்தருக்கு கொடுக்காதபடிக்கு நீ என்ன வஞ்சித்தாய். எதுல உண்மை வஞ்சித்தோம்? ஆண்டவரே, உன்னுடைய தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே நீ வஞ்சித்தீர்கள். அறிவியல் எதுக்கு நம்ம சொல்ல வரேன்னா, இந்த தசம பாகத்தை குறித்த காணிக்கை குறித்து சபையில் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். இன்னைக்கு ஆவியானவர் என்னுடைய இதயத்தில் பேசினாரு. அதான் உங்கள்கிட்ட பேசுறேன். அநேக பேர் தரித்திரத்துக்குள்ளாலும் சிலவங்களுடைய உள்ளம் உற்சாகம் இருக்குது, சிலவங்க கொடுக்குறாங்க, அவங்க ஆசிர்வதிச்சுட்டு இருக்கிறாங்க கத்து. ஆனால் சிலவங்களுடைய வாழ்க்கையில் அவனுடைய கொடுக்க மனசு இருக்கு, கொடுக்க முடியல. ஆனால் ஆண்டு சொல்கிறது, நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். எதிலே உண்மை வஞ்சித்தோ? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள், திருவிருந்திலே பங்கெடுக்கக்கூடியவர்கள் ஆண்டவரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து வேதனைப்படுகிறார். வேதனைப்படுகிறது மாத்திரமல்ல, அவரை நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொல்லுகிறார். ஆண்டவரை, ஜனங்களாகி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள், என்னை வஞ்சித்தீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை வேதனையோடு சொல்லுகிறது. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும் பொருட்டு தசம பாகங்கள் எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் ஏன் பண்டகசாலையை கொண்டு வர எதுக்கு சொல்றாருன்னா, ஆண்டவர் பிள்ளைகளை சபை மூலமா தான் நிறைய ஊழியம் இருக்குது. நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிறது தடைபட்டால் ஊழியங்களும் தடைபடுகிறது. நீங்கள் ஆண்டவரை வஞ்சித்தால் ஊழியங்கள் அநேக நேரத்தில் தடைபடுகிறது, பார்க்க முடிகிறது. என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும் பொருட்டு உன் தசம பாகத்தை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வா. அப்பொழுது வாரத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகவிட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்துப்பார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் என்னை சோதித்துப்பார். நீ கொடுத்து என்னை சோதித்துப்பார். நான் வாரத்தின் பலகணிகளை திறக்கிறேனா என்று சோதித்துப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அன்பு கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? தசமபாகம் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது சீனாய் மலையிலே ஆண்டவர் மோசேயோடு சொன்ன வார்த்தை. இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்லு, என் ஜனத்தை நான் ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். என் ஜனங்கள் ஆசீர்வாதமாக தான் இருக்கணும். என் ஜனங்கள் தரித்திரனா இருக்கக்கூடாது. நீ சொல்லு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுது, நீ கண்ட இடத்துல பலி செலுத்தாத. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம் இருக்குது, நீ ஆராதிக்கிற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல கொண்டு நீ உன் பலியை செலுத்து. அதுக்கு நீ தகுதி. நீ அதை செலுத்தாதபடிக்கு நீ கண்ட இடத்துல எல்லாம் நீ பலி செலுத்த ஆரம்பித்தா, நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பொத்தலான பையிலே போடப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கென்று தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்கள், ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து விட்டு, வேதம் சொல்லுகிறது, கொடுத்து விட்டு நீங்கள் பாருங்கள், அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுவார், அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானத்தை எடுத்தேன். சரியான அப்பெல்லாம் ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட்டு தான், துவச்சி ஊழியத்துக்கு போயிட்டே இருப்பேன். அருமையானவர்களே, அந்த 78 கொஞ்சம் என்ன செய்வேன்னா, ஒரு வாடகைக்கு ஆட்டோ ஓட்டினேன். ஆண்டவருக்குன்னு கொடுப்பதில் கொஞ்சம் தசம பாகத்தை கரெக்டாக கொடுப்பேன். ஆனால் உடுக்க உட தந்தார், உண்ண உணவு தந்தார், படுக்க இடம் தந்தார்.
நாட்கள் போக 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 ஒரு வண்டியை சொந்தமாக தந்தார், 2 வண்டியை தந்தார். ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. எல்லாம் ஆசீர்வாதத்தை கற்று தந்தார். அதுபோல் ஆண்டு நல்ல மனைவி தந்தார். ஆனால் அதோடு சேர்ந்து வெங்கல பாத்திரம், ஏகப்பட்ட பாத்திரம் வந்தது. குறைஞ்சது ஒரு 300-400 கிலோவுக்கு மாதிரி பாத்திரம் வந்தது. ஆனால் இந்த பாத்திரங்கள் எல்லாம் கவனமாக கேளுங்க. சம்பளத்துக்கு வண்டி ஓட்டின சொந்த 2 வண்டியை தந்தார். கையில் நல்ல பைசா வந்தது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டே இருந்தேன். ஒரு எமௌண்ட் தேவைப்பட்டது. அன்னைக்கு தசம பாகம் எடுத்து வைக்கல. அந்த எமௌண்ட்டை கொடுக்க ஆரம்பித்தேன். மறுபடி தசம பாகம் எடுத்து வைப்பதற்கு மனமே வரல. மனசு வேதனையும் பாடுகளும் வண்டியினுடைய வேலைகளும் 2 வண்டியும் போயிட்டு, சொந்தமாக வந்த 2 வண்டியும் போயிட்டு, 2 வண்டியும் போச்சு. பாத்திரங்கள் எல்லாம், வீட்டில் உள்ள எல்லா பாத்திரமும் எல்லாம் வெளியே போயாச்சு. கடைசியாக ஒரு 10 பைசாக்கு பேப்பரை விற்கிற ஆண்டு கேட்குறாரு, ஒன்று வேற என்ன இருக்குன்னு கேட்டார். அப்பவும் எனக்கு என்ன செய்யல, உணர்வு வரல. மறுபடியும் சம்பளத்துக்கு ஓட்டைக்கு வேதனையோடு இருக்கிறேன். அந்த ஃப்ரெண்டு ஷீட்டில் இருக்கிறேன். ஒரு வயசான ஆள் என் கிட்ட சிரித்த முகத்தோடு வந்து நிற்குது. மக்களே, என்ன நீ வஞ்சிச்சிட்டப்பா, என்ன நீ வஞ்சிச்சிட்ட. எனக்கு உடனே கோபம். நானே வேதனையோடு இருக்கிறேன். உன்னை ஏன் வஞ்சிச்சான்னு சொல்லிக்கிட்டு, இல்லைப்பா நீ என்ன நிறைய வஞ்சிச்சிட்ட. மறுபடி சொன்ன உடனே எனக்கு கோபம் வந்து அந்த மனுஷனை தள்ளி விடலான்னு சொல்லிட்டு போறேன். ஆளை காணல. உடனே ஆவியான என்னோடு பேசுகிற, என்னுடைய தசம பாகத்திலும் என் காணிக்கை நீ வஞ்சித்தாய், அதனால நீ பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று ஆவியான என்னோடு பேச. உடனே அந்த இடத்துல நான் அழுத, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அழ ஆரம்பித்து சொன்ன, ஆண்டவரே இன்னையிலிருந்து எனக்கு தருகிற வருமானத்தில் நான் 10ல் 2 பகுதி உமக்கு வைப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டோட ஒரு பொருத்தனை பண்ண. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தா. மறுபடியும் கர்த்தர் எனக்கு ஒரு வாகனங்களை கொடுக்க ஆரம்பித்தா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கொடுக்க ஆரம்பித்தா. ஆண்டுடைய சமூகத்தில் இன்னைக்கு சொல்லப்போனா அதுக்கு பிறகு கர்த்தர் நல்ல சபையை கற்று தந்தா, விசுவாசிகளை தந்தா. இன்னைக்கு சொல்லப்போனா இதோ 100ல் 2% ஒரு 5%, அல்ல 2% 5%ன்னா ஒரு 98 அல்ல 97 95% ஊழியத்துக்கு அப்படியே செலவு பண்ணுவோம். ஒரு 5% நாங்கள் சாப்பிட்றதுக்கோ உடுதுணிக்கோ நாங்கள் எடுப்போம். ஆனால் கர்த்தர் கர்த்தர் வைத்திருக்கிறா. விதைக்க வைத்து கர்த்தர் சபைகளை பெருக்க வைத்திருக்கிறா. ஊழியர்களை பெருக்க வைத்திருக்கிறா. கர்த்தர் அநேக ஊழியர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறா. அநேக சபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறா. சில மிஷனரிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறா. காரணம், நீங்கள் கொடுக்கிற தசம பாகம் அந்த காணிக்கைகளும் நம்முடைய சபையில் இருக்கிற அந்த ஊழியர்களுக்கும் போகிறது. ஒரு குடும்பத்துக்கு தேவையை நாம் சந்திக்கணுமே, ஒரு குடும்பத்துக்கு தேவையை ஒரு சபை போஷிக்கணுமே. அந்த தேவைகளை அருமையோடு சந்திக்கிறது, சபை சந்திக்கிறது. அதனாலே தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டுடைய சமூக சொல்ல தம்முடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. உங்களுடைய தசம பாகத்தை கொடுங்கள், ஊழியத்துடைய விரிவாக்கத்துக்கு கொடுங்கள். கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பத்தையும் ஒரு ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி சொல்வலே லூயா, சத்தத்தை உயர்த்தி சொல்வலே லூயா, சத்தத்தை உயர்த்தி சொல்வலே லூயா. அருமையானவளே, வேதம் சொல்லுகிறது அந்த 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரத்தில் அது 5-6 வசனத்தை நீங்க படித்து பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது சகல தசம பாகத்திலையும் பரிபூரணமாய் கொடுத்தார்கள். இந்த வார்த்தைகள் பிரசித்தமான பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதல் பலன்களை திரளாய் கொண்டு வந்து சகலத்திலும்
தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். 6ஆம் வசனம் சொல்கிறது, கொடுத்தார்கள். யூதாவின் பட்டணங்களில் குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். பரிபூரணமாய் கொடுக்கிறார்கள், பரிபூரணம் அடைகிறார்கள். ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பணம் முக்கியம் அல்ல, நீங்கள் முக்கியம். நீங்கள் முக்கியமானால் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் அவருக்கு முக்கியமாக மாறும். ஒரு லட்சம் அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா? எல்லாரும் அப்படி எழும்பி நின்று ஆவியானவர் சபைக்கு நமக்கு சொன்னதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜீசஸ், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. கிருபை கூட இருக்கு. எல்லாரும் அப்படி எழுமி நின்று, எல்லாரும் எழுமி நின்று ஒரு 2-3 நிமிடத்துக்கு நான் முடித்து விடுவேன். யான்னு சொல்லி கரங்களை உயர்த்தி, எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, வேதம் சொல்லுகிறது, தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. ஆபிரகாம் எல்லாவற்றையும் கொடுத்தான் மெல்கிசேதேக்கு. அந்த மெல்கிசேதேக்கு நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. அது நீதியின் ராஜா யார்? சமாதானத்தின் ராஜா யார்? அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தசம பாகத்தை செலுத்தினார். தேவனுடைய ஜனமே, நீங்களும் ஆண்டவர்களுடைய சமூகத்திலே எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களா? எல்லா சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் ஒன்று கேட்கிறேன், எதிர்பட்டு வந்தது யார்? மெல்கிசேதேக்கு. அந்த மெல்கிசேதேக்கு யார்? அவர் நீதியின் ராஜா, சமாதானத்தின் பிரபு. அருமையானவர்களே, ஆசாரிய தத்துவம் உள்ளவர். அவர் யார் தெரியுமா? ஆண்டவராய் இயேசுவென்று எபிரேயர் 7:22, 20, 21ஆம் வசனம் தெளிவாக சொல்லிவிட்டது. அந்த மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் தசம பாகத்தை கொடுத்தான். நீங்கள் கொடுக்கிற தசம பாகம் யாருக்கு கொடுக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு என்று கொடுங்கள். ஆல்பர்ட் சார் கடைசியாக வந்து செவித்து ஆசீர்வாதத்தை கூறுவார். ஐயா, நான் உங்களை ஒப்புக் கொடுக்க சொல்லவில்லை, உங்கள் இருதயம் பூரணப்படட்டும், உங்களுடைய உள்ளம் கர்த்தருக்கு பூரணப்படட்டும், உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு கொடுப்பதிலே பூரணப்படட்டும் ஐயா என்று சொல்லி ஆண்டுடைய கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி ஒரே ஒரு நிமிடம் சத்தத்தை உயர்த்தி, ஒரு நிமிடம் மாத்திரம் ஆவியில நிரம்பி அந்நிய பாசையில சத்தத்தை உயர்த்தி சோதனை பண்ணுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் மாத்திரம், ஒரு நிமிஷம் மாத்திரம், ஒரு நிமிஷம் மாத்திரம். ஊரா பாபா தாராபா ஷாதா. தசம பாகம் கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது. அதை ஆலயத்திலே கொண்டு வாருங்கள், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேனோ ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, சம்பாதிக்கிற பலன் தருகிறவர் அவர்தான். அதனால் நமக்கு கிடைப்பவர்கள் தசமபாகத்தை அதன் காலத்திலே நீங்கள் பண்டக சாலையிலே கொண்டு கொடுக்கும்படி, அதற்குரிய மனதிலே கர்த்தர் உங்களுக்கு அருளும்படி தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை தேவ பிரசன்னம் நடத்தி கொண்டிருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. பாடல் வேளைகளிலும் ஜெப வேளைகளிலும்
தேவ ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டமைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் ஆராதனையின் முழு பொறுப்பும் எங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொண்டவையால் உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்ட வார்த்தையின்படி செயல்பட என் அப்பன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஒருமித்து உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தசமபாகம் கொடுக்கிற பிள்ளைகளையும் அபரிமிதமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் வி ப்ரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் உங்கள் முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் அருள கடவர் என்பதை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், பாதுகாப்பும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க.